இன்னொரு பக்கம் முந்தி சொன்ன விஷயத்தோடு தொடர்புள்ள விஷயம், நம் பிள்ளைகளை மனமுடித்து கொடுக்கின்ற நாம் அந்த பிள்ளைகளை இந்த திருமண வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறோமா? ஒரு தாய் தன் மகளுக்கு, மகளே நீ திருமணம் முடித்து உன் கணவனின் வீட்டுக்கு செல்லும் போது நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி அங்கே அனுசரிக்க வேண்டும், பணிவிடை கணவனுக்கு எப்படி செய்ய வேண்டும், கணவனின் தகப்பனுக்கு நீ எப்படி பணிவிடை செய்ய வேண்டும். இன்று சில புதிய புதிய தௌஹீதுகள் எல்லாம் கிளம்புகின்றன, புதிய புதிய கொள்கைகள் எல்லாம் பேசுகிறார்கள். மனைவி வீட்டுக்கு வந்தால் கணவனுக்கு வேலை செய்ய தேவையில்லை, கணவன் வீட்டிலும் வேலை செய்ய தேவையில்லை. கேட்டால் தௌஹீத் குர்ஆனிலே இருக்கிறதா, ஹதீஸிலே இருக்கிறதா? அடமுட்டாள்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்கவில்லை? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியின் குதிரைக்கு வேலை செய்து, அலியின் குடும்பத்திற்கு வேலை செய்து, என் கையை பாருங்கள் காய்த்து விட்டன, தண்ணீர் தூரத்தில் இருந்து கொண்டு வந்து என் தோல் பட்டையை பாருங்கள் காய்த்து விட்டன, என் உடம்பை பாருங்கள் மெலிந்து விட்டேன், எனக்கு ஒரு பணிவிடையாளரை தருவீர்களா என்கிறார்கள். பணிவிடையாளரை தருவீர்களா, ஒரு பணிப்பெண்ணை தருவீர்களா? நபிக்கு தெரியாத ஃபத்வாக்கள், நபிக்கு தெரியாத மார்க்க சட்டங்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, மனைவி கணவனுக்கு பணிவிடை செய்வதற்கு கடமைப்பட்டவள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அறிவியலர்களுக்கெல்லாம் ஹதீஸ் எங்கிருந்து புரிய போகிறது? அழகான சாலிஹான பெண் யார் என்று கேட்கப்பட்டது. என்ன பெண்? என்ன பெண்? சாலிஹான பெண் யார் என்று கேட்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலிஹான பெண்ணா அல் மர்அத்து ஸாலிஹா. அல்லாஹு அக்பர். அல் மர்அத்து ஸாலிஹா இந்த துனியாவிலே கிடைத்து விட்டால் இந்த துன்யா சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த துன்யாவின் இன்பங்களில் எல்லாம், இந்த துன்யாவின் சுகங்களில் எல்லாம், இந்த துன்யாவின் பொருட்களில் எல்லாம் மிக சிறந்த இன்பம், மிக சிறந்த பொருள் சாலிஹான பெண். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சாலிஹான பெண்ணாக உருவாக்கி இருக்கவில்லை என்றால் உங்கள் மகனுக்கு சாலிஹான பெண் கிடைக்க மாட்டாள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப பேர் விரும்புவாங்க, என் வீட்டுக்கு தஹஜ்ஜுத் தொழுகிற மணமகள் வேணும்னு சொல்லி. எப்படி சொல்லுவாங்க? தஹஜ்ஜுத் தொழுகிற மணமகள் வேணும்னு சொல்லிட்டு, நல்ல புர்கா போட்டு ரொம்ப ஒழுக்கமான மணமகள் என் மகனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல இவங்களுடைய புள்ள சுபுகே தொழுகாம தூங்கிட்டு இருப்பா, கண்டிக்க மாட்டாங்க. இவருடைய மகள் சுபுகு தொழுக மாட்டா, சினிமா பார்த்து கொண்டிருப்பாள், எல்லா ஹராமையும் செய்து கொண்டிருப்பாள், அதை கண்டிக்க மாட்டாங்க. எப்படி வரும்? என் மகளுக்கு நல்ல மணமகள் வேணும், எப்படி ஒழுக்கமான பையன் வேணும், பத்தினித்தனமான பையன் வேணும். என் மகனுக்கு கட்டுப்பாடுள்ள நல்ல வீண்விரயம் செய்யாத நல்ல மகன் வேணும், நல்ல மணமகன் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல ஒருத்தர் இருப்பா, அவனை விட ஊதாரி தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க. யாரு? இவருடைய மகனா. அன்பிற்குரியவர்களே, நம் பிள்ளைகளை நாம் உருவாக்கவில்லை என்றால் நம் பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல ஜோடிகள் அமைவார்கள்? கேட்டு பாருங்கள். அடுத்த ஹதீஸுக்கு போவோம். என்ன சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சாலிஹான பெண்ணுக்குள்ள இலக்கணம் எம்பிஏ படித்திருப்பதா, எம்சிஏ படித்திருப்பதா, அப்சலுல் உலமா பட்டம் வாங்கி இருப்பதா? பட்டம் வாங்கி எத்தனையோ பேர் பட்டங்களை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள். பட்டங்களை கொண்டு நாளை மறுமையிலே முடிவு செய்யப்படாது. வெற்றியை எதை வைத்து முடிவு செய்யப்படும்? எதை வைத்து? எதை வைத்து நாளை மறுமையிலே முடிவு செய்யப்படும்? எதை வைத்து? அமல்களை வைத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலிஹான பெண் யாரு தெரியுமா? கணவன் அவளை பார்த்தால் கணவனுக்கு மகிழ்வூட்டுவாள். அல்லாஹு அக்பர். எத்தனை ஆயிரம் பக்கங்கள் இந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம் எழுதலாம் தெரியுமா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். ஊதீது ஜவாமிஅல் கலிம், ஆழமான, விரிவான, விசாலமான பொருட்களை கொண்ட சுருக்கமான வார்த்தைகளை நான் கொடுக்கப்பட்டுள்ளேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சாலிஹான பெண் யார்? சாலிஹான பெண் யார்? கணவன் பார்த்தால் கணவனை மகிழ்வித்து விடுவார். துக்கங்கள், துயரங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்து விடுவான் அந்த மனைவியின் புன்சிரிப்பிலே, அந்த மனைவியின் உபசரிப்பிலே. இன்று சில கணவன்மார்கள் துயரப்படுவதை பார்க்கிறோம். ஏனப்பா நான் வீட்டுக்கு செல்கிறேன், ஏனப்பா நான் வீட்டுக்கு செல்கிறேன், என்ன புயல் வீசுமோ, என்ன இடி இடிக்குமோ, என்ன புயல் வீசுமோ, என்ன இடி இடிக்குமோ, இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு அவ தூங்கினவன போறேன் நான். இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு அவ தூங்கினவன போற, அப்படியே பூனை மாதிரி போய் பவ்யமா படுத்துப்பாங்க. சாப்பாடு கேட்க முடியாது, ஒரு தேவையை கூட கேட்க முடியாது. இடி இடித்த மாதிரி சப்தங்கள், கதவு திறக்கிறதுலே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ரகலன்னு சொல்லி. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பிள்ளைகளையா நம் சமுதாயத்திற்கு வீரர்களை, மார்க்க அறிஞர்களை, அழைப்பாளர்களை உருவாக்கக்கூடிய தாய்களாக நாம் கொடுக்க போகிறோம்? அடுத்து சொன்னார்கள், அந்த நல்ல சாலிஹான பெண் யார் தெரியுமா? அந்த சாலிஹான பெண் யார் தெரியுமா? கணவன் அவளுக்கு கட்டளையிட்டான். கணவன் அவளுக்கு கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு அடிபணிவாள். அல்லாஹ் அக்பர். வஇதா அமரஹா அதாஅத்ஹு. இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? கணவனுக்கு தன் மனைவியை கட்டளையிடுவதற்குண்டான அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படித்தானே அர்த்தம்? ஷேக் அமர்ந்திருக்கிறார்கள், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கணவனுக்கு அந்த தன்னுடைய மனைவியை கட்டளையிடுவதற்கு செய்யாதே என்று சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. இன்று சில முட்டாள்கள் பேசுகிறார்கள், அதை தவிர வேறு எதற்கும் கணவனுக்கு அதிகாரம் இல்லை என்று. ஹதீஸை புரியாதவர்கள், ஹதீஸிலே குதர்க்கங்கள், விளையாட்டு ஹதீஸுகளை தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப திரித்துக் கொள்பவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் நேர்வழி தருவானாக. என்ன சொன்னார்கள்?